கிளம்படி. எதுக்குமா? உங்க பெரியப்பா வக்கீல வரவழைச்சிருக்காரு. குழந்தையோட போய் நின்னா உனக்கு ஏதாவது பிரயோஜனப்படும். சீக்கிரம் வாடி. பின்னாடி உள்ள எல்லாரும் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. நீ எங்க அவசரமா போற? வக்கீல் வந்திருக்காரு, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. வாங்க போகலாம். என்னது? வக்கீல் வந்துட்டாரா? பெரியப்பா உங்க பேத்திய பாருங்க பெரியப்பா, உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்லுடி. ஆமா பெரியப்பா. கொஞ்சம் பாருங்க, வயசு வந்த பொண்ணையும் வகையில்லாத பிள்ளையும் வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தூக்கி வளர்த்த பொண்ணு நிக்க நிழல் இல்லாம தவிக்கிறேன். நீ அதையும் கொஞ்சம் மறந்துடாதன்னு. வக்கீல்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாம் வழிய போங்க. அண்ணா உத்தரவு போங்க, வழிய போங்க. ஏதாவது ஒண்ணு வந்து ஒத்துக்கீங்க. போங்க போங்க. நீங்க வாங்க. பெரியவங்க இருக்கலாம், அது சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம். என்ன மாதிரி இல்லன்னு கல்யாணி ஒன்னையும் தான் நீங்க வக்கீல்கிட்ட தனியா பேசுங்க. நீங்க இருக்கியா? நான் வெளியில இருக்கேன். அங்க வீட்டுல வேற வேலையா இல்லையா? ஏன் இங்கே இருக்கிறீங்க? நானும் வந்துட்டேன். திருப்தியா? அண்ணா வக்கீல் கிட்ட தனியா தானே பேசணும்னாரு. அது அண்ணனுக்கு அங்க என்ன வேலை? அது என்னமோ பெரியப்பாவுக்கு செக்ரட்டரி மாதிரி அப்பா. அவர் இருக்கிற ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் ஒண்ணு செக்ரட்டரி இல்லடி, கலெக்டருக்கு பியூன் மாதிரி. கல்யாணி என்ன 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 கல்யாணி? பரிமாறவங்க அவங்க ஆளா இருந்தா கடைசி பந்திலையும் உட்காரலாம், மொத பந்திலையும் உட்காரலாம். உங்க புருஷன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அனுப்பிட்டா எனக்கு தெரியல. பாருங்க, யாரு அண்ணன் பக்கத்துல இருந்தாருன்னா நம்ம சேவல் அண்ணன் தெராசு மாதிரி நியாயமா தான் நடப்பாரு. ஏன் எல்லாம் இப்படி கூச்சல் போடுறீங்க? நல்லாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி ஒரு சேவலை சுத்தி இத்தனை பேரா? அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்தா உங்களுக்கு என்ன சார்? மாமா என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அண்ணன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரா? போட்டியில என்னங்க கொலைகேஸ்? எங்களுக்கு கொலைகேஸ் வேண்டாம் சார். மாமா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுங்க, அது போதும். ரொம்ப உரிமை உள்ளவங்களுக்கே கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னா இது சேவலோட சுயார்ஜிதம். சொந்தமா பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து. அவர் தர்மத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். ஏன் எல்லாம் இப்படி அவசரப்படுறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாரும் இந்த ஹால்ல கூடுங்க. அவரே நேர்ல வந்து எல்லாம் சொல்லுவார். 4 மணியா? எல்லாரும் ஹால்ல கூடணுமா? உங்க அண்ணன் என்ன பப்ளிக் மீட்டிங்கா நடத்துறாரு? அண்ணியார அதுக்குள்ள சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டா எப்படி? நாமெல்லாம் நல்லா நடந்திருந்தா நம்மள மறந்துட்டா தர்மத்துக்கு எடுத்து போகுது அண்ணன். அவங்க என்ன கல்ல வச்சு மூடும் பொழுது எனக்கு பாதி நினைவு தான் இருந்தது. அவங்க பேசிக்கிட்டதுல இருந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மயக்கம் தெரிஞ்சு மேல வரும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பொருள் கிடந்தது. அது என்னன்னு பார்த்தா ஒரு மணிப்பர்ஸ். கஷ்டப்பட்டு கணத்துல இருந்து மேல வந்து அந்த பர்ஸை பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருந்தது. அதை எடுத்து நேரா போலீஸ் போகலாம் நினைச்சப்பா. ஆனா சொத்துக்காக என்னையே கொலை பண்ண நினைச்சவங்க சீரியஸா இருக்கிற உங்களை என்ன பண்ணுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அதனால நேரா இங்க வந்துட்டேன்ப்பா. வேண்டாம், நான் தான்ப்பா உங்க பிள்ளை சுந்தரம். சுந்தரம் ஹாய் சாந்தி. S stands for studies and also for Santi. தம்பி சுந்தரா, எதுக்காக நான் உயிரோட இருக்கேன். வந்ததுதான் வந்து தொலைச்சேன். ஒழுங்கா வந்து தொலைக்க கூடாது. பப்பாட்டி மகன் நான் சொல்லிட்டு வருவாங்க. அது இல்லப்பா, சந்தேகப்பட்ட சொந்தக்காரங்களே நானே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வைத்தியம் பேர் வச்சுக்கிட்டு இல்லாத தொடர்பை சொல்லிட்டு வந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுந்தரம்னு ஒருத்தன் வந்தான். இதுல இன்னும் பல பயங்கரங்கள் இருக்குன்னு சந்தேகப்பட்ட நான் பொறுமையா இருந்து அந்த டூப்ளிகேட் சுந்தரத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஆல்பர்ட் என்ன இது? ஆல்பர்ட்டாவது ஆம்லெட்டாவது? ஆல்பர்ட் இங்க இருக்கா? என்ன எல்லாரும் சேர்ந்து பழப்பறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிங்காரம், யாரா நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுற. யாரா? நான் தான் ஆல்பர்ட் சுந்தரம். இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட அப்பாவி. நீயும் ஆல்பர்ட் சுந்தரமா? அப்ப இவன் யாரு? முதல்ல வைத்தியம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அந்த ஒரிஜினல் வைத்தியம். இவன் வைத்தியா? ஆமா, நானும் சோபியா போட்ட திட்டத்தை எப்படியோ சேவ் பண்ணி இந்த போலீஸ காட்டி கொடுத்துறேன்னு மிரட்டி இப்ப ஏன் இடத்து அவன் இருக்கான். ஆமா, இது நம்ம குடும்பத்துக்கு ஒரு விரோதி தான். மிஸ்டர் ஆல்பர்ட், நான் யாருக்குமே விரோதியா இருந்ததில்லை. எந்த விரோதத்தை வச்சு என்ன வஞ்சம் தேக்க பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்குது. எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இவன் சொல்றது உண்மையான நம்புறது? பதறாதீங்க, எல்லாம் சாட்சி வந்தா சரியா போயிடும். யாரு? அவன் தான்ப்பா மாயாண்டி. என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவன். அவன் நாளே கிடையாது.
சித்தப்பாவும் காரவனும் செஞ்ச உதவியாலதான் அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. மாயண்டே அறுவாதியா சொல்றேன், என்ன நடந்ததுன்னு அண்ணங்கிட்ட வந்து காலில் வந்து சொல்லு. ஐயா, முந்தா நாள் இவர் பார்பர் ஷாப்புக்கு மணிக்கு அறுத்துட போறியா? நாடகத்துக்கு போயிட்டாப்பா. இந்த சுந்தரம் ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தான், அவனை இன்னும் கண்டே. அந்த நாடகத்துக்கு போயிருந்தியா? ஏன் நக்கற நீ? அவன் போட்டோவை கொடுத்துட்டான், அந்த ஆளை என்ன கண்டுபிடிக்க வேணாமா? அண்ணன் கிட்ட எவ்வளவு வேலை இருக்குது. நாடகம் நீ பார்த்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு பண்ற தூங்குறதுக்கு. என்ன நீ நாடகத்திலேயே இருக்க? தேடிக்கிட்டமே அருவு கட்டவன ஒண்ணு சீட்டு இல்லன்னா சொல்லு. தேடிக்கிட்டமே போட்டோ வச்சுக்கிட்டேன். போட்டோக்காரன் பாரு. யாரு போட்டோக்காரன் பாரு? அதே ஆளு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என்னத்தான் சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சது. நான் பாதியில ஓடி வந்து உன்னை வெளியே வராதேன்னு சொன்னேன்ல. ஏன்டா அவங்க கண்ணில் பட்ட? சுந்தரமா வந்த அந்த ஆல்பர்ட் பையன் என்னடானா வீட்டுல உட்காந்துட்டு டைவர்ஸ்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ உடனடியா அங்க போய் அவன் அங்கேருந்து வெளியே இந்த பணத்தை வச்சுட்டு நீயும் தலைமறைவா போயிடு. இன்னும் 6 மாசத்துக்கு நமக்குள்ள எந்த தொடர்பும் வேண்டாம். சரிங்க, நீங்க போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானா அவரமும் சரியா பண்ணிக்காம துட்டையும் கொடுக்காம வந்துட்டீங்களே. துட்டு வேணுமா? துட்டு வேணுமாவா? வர வேண்டாம். பாத்தியாப்பா, நாயத்தை பாத்தியா? அர்த்தம் போடாதே. இல்ல நீவாவடும் கோழி மாதிரி அர்த்தம் அர்த்தம். இத்தனையும் மாப்பிள்ளை சொல்லித்தான் நான் செஞ்சேன். அக்கா அத்தான பொண்ணு இல்ல, அங்க பாரு. என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தப்போ இதே மாதிரிதான் என் காலில் விழுந்தீங்க. என் மனப்பூர்வமா நீங்க 16 பெற்று பெருவாழ் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. ஆனா இன்னைக்கு ஒரு அற்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு பஞ்சமா பாதகன் ஆயிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாப்பிள்ள? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் செஞ்ச குத்தத்துக்கு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த தண்டனைக்கெல்லாம் பெரிய தண்டனையா என்னை இத்தோட மன்னிச்சு அனுப்பிச்சிட்டீங்களே மாமா. இனிமே நான் மனசரிய எந்த தவறு செய்ய மாட்டேன் மாமா. ஆல்வார் எதுக்காக ஆசைப்பட்டு இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணீங்களோ அதுக்காகவே வெற்றி பெற சொல்லி வாய மூணு வக்கீல பார்த்த உடனே வாய புலந்துட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொண்டாந்துங்க. சாந்தி சுந்தரத்துக்கும் என்ன அண்ணன், சாந்திக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எல்லாரும் எழுந்து நடத்தி கொடுத்துட்டு அவங்க பங்கு வாங்கிட்டு போய் சேருங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சொத்து சேர்த்தவன் பின்னால சுத்துறதும் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறது நல்லதில்லை. சொத்து சேர்க்க ஆசைப்படலாம், ஆனா அதை சுயமா சம்பாதிக்கணும். விசுவாசம் இல்லாத உறவு வீடு வசந்தம்.